இன்றைய செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு இங்கு சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இது லெந்து காலங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்கள். சில சபைகளிலே தினமும் சபையிலே ஆராதனை வைத்திருப்பார்கள், தினமும் தேவ ஜனங்கள் கூடுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு பட்ட பாடுகள், அவர் அடைந்த வேதனைகள், அவர் அடைந்த துயரங்கள், மனுக்குலமாகிய நம்மை மீட்கும்படி அவர் செய்த காரியங்கள் அனைத்தும் விளக்கப்படும் இந்த நாட்களிலே. இந்த நாட்கள் லெந்து காலங்கள் என்று அழைக்கப்படுவதன் நோக்கம், இஸ்ரவேல் தேசத்திலே மரங்கள் எல்லாம் துளிர் விடுகிற நாட்கள் இந்த நாட்கள். எனவே அதே போல இந்த வருஷம் முழுவதும் பலவிதமான காரியங்களினாலே அலசடிப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே சற்று மங்கி போய் தேங்கி போய் இருந்தாலும், இந்த காலத்திலாவது ஆண்டவரோடு திரும்ப ஒப்புரவாகி அவருடைய உறவிலே பலப்பட்டு அவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னோர்களாலே இந்த நாட்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த லெந்து நாட்கள் வேதத்திலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இது வேத முறைமைக்கு ஒவ்வாதது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்காக விசேஷித்து கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் அதை தேவனுக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். எனவே இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. எதை செய்தாலும் சரி தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக நீங்கள் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று வேதத்தினுடைய சாரம் சொல்லுகிறது. எனவே லெந்து நாட்கள் தேவையா தேவையில்லையா என்கிற விவாதம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோமா? அவருடைய உறவிலே நாம் திளைக்கிறோமா? நாம் அவரோடு இணைந்து பயணிக்க நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இந்த வாசிக்க கேட்ட வசனத்திற்கு 2 வசனங்களுக்கு முன்பாக நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். தன்னை ஒரு கோதுமை மணியாக மக்களுக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்தி, இந்த கோதுமை மணியானது தனித்திருந்தால் அதனால எந்த பலனும் இல்லை, அதற்கு பதிலாக இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்தால்தான் இது மிகுந்த பலனை கொடுக்கும். கோடி கோடி ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் சேர முடியும் என்று இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிவிட்டு தொடர்ந்து 3 வசனங்கள் கழித்து அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் சீஷர்களோடு பேசும்போது அவர் சொன்னார், என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நடக்க போகிற சம்பவங்கள் ஒன்றும் இயேசுவுக்கு தெரியாததல்ல. என்ன சம்பவிக்க போகிறது இயேசு அறிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆதி நாட்களில் இருந்தே அவர் படப்போகிற பாடுகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். மனுஷகுமாரன் எப்படி சிலுவையிலே அறையப்படுவார் அவர் பேசுகிறார், எப்படி அவர் அவமானப்படுத்தப்படுவார் அவர் பேசுகிறார், எப்படி துப்பப்படுவார் அவர் பேசுகிறார். ஏன் தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரிலே மாமிச உருக்கொண்டு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே
இயேசு எப்படி பாடுபடுவார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. உமிழ்நீருக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைக்க மாட்டார். அர்த்தம் என்ன? மனிதர்கள் காரி காரி அவருடைய முகத்திலே துப்புவார்கள். வேதம் தீர்க்க தரிசனமாக உரைத்தது. தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு நான் என் தாடியை ஒப்பு கொடுத்தேன். அர்த்தம் என்ன? அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து அதன் மூலமாக இரத்தத்தை வர வைப்பார்கள். தாடி மயிரை பிடுங்குவார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் அதிபதியை கோலினாலே கன்னத்திலே அடிப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய கன்னம் கோலினாலே அடிக்கப்படும். இப்படி அவருடைய பாடுகள் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களாகிய நம்மை மீட்கும்படி, நமக்கு பாவ விமோச்சனத்தை கொடுக்கும்படி, பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி, அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழுகிற அனந்த பாக்கியமாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு தரும்படி அவர் இப்படி பாடுபட வேண்டியது அவசியம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நமக்கு நாளைக்கு நடக்க போவது தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். அதையெல்லாம் அறிந்திருந்தவர் அந்த வேளை சமீபித்து வர 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 அவருடைய ஆத்துமா வேதனைப்பட ஆரம்பிக்கிறது. என் ஆத்துமா கலங்குகிறது. கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கி போகட்டும். முடியலப்பா, என்னால இந்த பாடுகளை தாங்குவதற்கு என்னாலே முடியவில்லை. என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கி போகட்டும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். என்னுடைய விருப்பம் வேண்டாம் ஐயா, உம்முடைய விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும் என்றெல்லாம் அவர் படப்போகிற பாடுகளை அறிந்தவராக அவர் பேசுவதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திருந்தார். தான் எதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று நான் சொல்லுவேனோ? நான் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் 1000 தூதர்களை அனுப்பி இந்த சூழ்நிலையில் இன்று என்னை காப்பதற்கு பிதா வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இதற்காகத்தான் இந்த வேளைக்குள் வந்தேன். இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டும். இத்தனை பாடுகளை நான் பட்டாக வேண்டும். இத்தனை உபத்திரவங்களை நான் சகித்தாக வேண்டும். இந்த பாடுகளின் வழியாக நான் கடந்து சென்றால்தான் அநேகரை மீட்க முடியும். பரலோக ராஜ்யத்திற்கான வழிகளை திறக்க முடியும், வழியை திறக்க முடியும். எனவே இந்த வேளைக்காகத்தான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். எதற்காக தான் பூமியிலே அனுப்பப்பட்டேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திருந்ததை பல இடங்களிலே அவர் கூறியிருப்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு இன்னொரு நோக்கத்தை குறித்து அங்கு எழுதுகிறார். லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கூறுகிறார், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். அவருடைய ஊழியத்தின் நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். ஊழியம் என்றால் என்ன? இந்த காலத்தை போல இயேசு அந்த காலத்தில் இல்லை, அப்பொழுதும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. இக்கால ஊழியர்களாகிய எங்களை போன்று அவர் இல்லை என்று நான் ஆணித்தரமாக கூற முடியும். இந்த காலத்தின் ஊழியர்களாகிய எங்களுடைய நோக்கம் என்ன? அது ஊழியக்காரர்களுடைய கூட்டத்தில் பேசினா அந்த செய்தி நல்லா இருக்கும். பிரதர், எதுக்காக பிரதர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க தெரியாது. இந்த காலத்தில் சமீபத்தில் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த கருத்து களத்தில் நாங்கள் ஒரு காரியம் குறித்து நாங்கள் விவாதித்தோம். என்ன விவாதித்தோம்னா, வேதம் நமக்கு 5 ஊழியங்களை காண்பிக்கிறது. 5 ஊழியங்கள்: அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம். 5 ஊழியங்களை காண்பிக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னால் உடனே அப்படிப்பட்டவங்களுக்கு தெரிகிறது ஒரே ஒரு ஊழியம்தான்.
அது என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? சத்தமா சொல்லுங்க. மேய்ப்பர் ஊழியம்தான். ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா உடனே பைபிள் காலேஜ் போகணும், போயிட்டு உடனே பாஸ்டர் ஆயிடணும். வாட் அபவுட் எவாஞ்சலிஸ்ட்? வாட் அபவுட் அப்போஸ்டல்? வாட் அபவுட் ப்ராஃபட்ஸ்? வாட் அபவுட் டீச்சர்ஸ்? அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. இன்னைக்கு ஊழியம்னாலே மேய்ப்பர் ஊழியம் மட்டும்தான் ஊழியம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்து விட்டது. மற்ற ஊழியங்களை எல்லாம் அற்பமாக பார்ப்பதும், மேய்ப்பர் ஊழியம் மட்டும்தான் ஊழியம் அப்படின்னு நினைப்பதும், இன்னும் ஒரு சிலருக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போனால் யாராவது பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாதான் ஊழியம், அப்போ கூப்பிட்டாதான் காணிக்க, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் சபைன்னு ஒன்று வச்சுட்டா, மேய்ப்பர் ஊழியத்துக்கு போயிட்டா, ஒரு கூடாரம் போட்டு ஒரு பாஸ்டர் ஆகிட்டா. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நான் சுவிசேஷகனாக இருக்கிறேன். இப்போ நான் நம்ம ஆஃபீஸ்க்கு மேலே நம்ம பில்டிங் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு டென்ட் போட்டு கொடுங்கன்னா உடனே போட்டுருவார். அவர் எப்போ நீ காத்துக்கிட்டு இருக்கார், உடனே போட்டு கொடுத்துருவார். போட்டு கொடுத்து உடனே இயேசுவே ஆதாரம் சபை அப்படின்னு போட்டு சபை ஆரம்பித்தா, இங்கே இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் ஒரு 6 மாதம் என்னை திட்டுன்னு திட்டுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க, அது எப்படி அவர் சபை வைக்கலாம், அவர் எப்படி சபை வைக்கலாம், அவர் எப்படி சபை வைக்கலான்னு. 6 மாதம் கழிச்சு 6 மாதம் வரைக்கும் நான் மட்டும் இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க. கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் கழித்து 4 சபையிலேருந்து 4 பேர் வந்தாச்சுன்னா 16 பேர், 10 பேர் வந்தாச்சுன்னா 40 பேர் முடிஞ்சிடுச்சு. 2 வருஷம் கழித்து அப்புறம் என்னையை பார்த்து யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களாம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இப்போ நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராகிலும் நீ பிரசங்கத்துக்கு கூப்பிடணுன்ற நெசசிட்டி கிடையாது. யாராவது எனக்கு காணிக்க கொடுப்பாங்களான்னு ஏங்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாரம் கண்டிப்பாக ஒரு காணிக்க வரும். 4 பேர் தசமபாகம் ஒழுங்காக கொடுத்தா போதும், என் பாக்கெட் நிறைஞ்சிரும். அடுத்தது வந்திருக்கவங்கலாம் என்னுடைய அடிமைகள், என்னுடைய விசுவாசிகள். அதனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் மாதம் கலெக்ஷனுக்கு போகலாம், ஊழியம் ஹவுஸஸ்ன்ற பேரில். அப்புறம் பர்த்டே, திருமணம், எப்படினாலும் என் பாக்கெட்டு, ஹலோ, என் பாக்கெட்டு, உங்களை எல்லாரை பற்றி எனக்கு தெரியும் நல்லா, சும்மா வாயை மூடிட்டு இருக்காதீங்க, சொல்லுங்கள், உங்களை பற்றி நல்லா தெரியும். எப்படினாலும் என் பாக்கெட்டு ஃபுல்லாகிடும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். நான் பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஊழியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாரம் கண்டிப்பாக நான் பிரசங்கம் பண்ணலாம். இடையில வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம், ஒரு உபவாச கூட்டம் வச்சாச்சுன்னா பிஸியான ஊழியக்காரன் மாறிடுவேன். ஆனால் எவாஞ்சலிஸ்ட்னா அப்படி இல்லை. எங்கள் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆகணும், எங்களை 4 பேர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு ஆகணும், எங்கள் மூலமாக தேவன் கிரியை செய்து ஆகணும். இதில் எங்களை 4 பாஸ்டர்களுக்கு பிடிக்கலைன்னா உடனே பாஸ்டர் மீட்டிங்கில் போட்டு எங்கள் பேரை சொல்லி அவரை கூப்பிடாத இவரை கூப்பிடாத, சபையை உடைச்சிருவான், சபையை கெடுத்துருவான், விசுவாசிகிட்டு வந்து காணிக்கையெல்லாம் அவன் பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதையும் தாண்டி நாங்கள் ஊழியத்தில் ஜெயிக்கணும். தீர்க்கதரிசிகள் நிலைமை இன்னும் மோசம், அப்போஸ்தலர்கள் நிலைமை இன்னும் மோசம். போதகர்களை குறித்து கேட்கவே வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் அந்த ஊழியம். எல்லாருடைய பார்வையில் மேய்ப்பர் ஊழியம் ரொம்ப எளிதா அவங்க நினைக்கிறதுனால இன்னைக்கு உடனே யாருனாலும் சரி கூடாரம் போட்டு பாஸ்டர் அப்படின்னு ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, மீதி 4 ஊழியத்தில் கணக்கு கேட்கப்படுறதை விட மேய்ப்பர் ஊழியத்தில் தான் அதிகமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். இரத்தப்பழி அதிகமாக நிறைஞ்சிருக்கிற ஊழியம் மேய்ப்பர் ஊழியம். இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் தன்னுடைய ஊழியத்தின் நோக்கத்தை அறிந்திருந்தார். தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், ஊழியத்தில் அவருடைய நோக்கம் என்ன. எப்போ அந்த வசனத்தை சொல்றார் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. அதற்கு முந்தைய 2 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவை வந்து சொல்றாங்க, எங்க ஊரை விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா அங்கே நிறைய அற்புதம் செய்கிறார் இயேசு. ஐயா, எங்கள் ஊரில் பேய் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா, அதனால் எங்கள் ஊரை விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க, எங்கள் ஊர்லேயே இருந்து நீங்கள் பேய் ஓட்டிக்கிட்டே இருங்க, எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் சுகமாக்கிக்கிட்டே இருங்க, எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டே இருங்க, 3 வேளை சோறு நாங்கள் போட்டுறோம் ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் கொடுத்துட்றோம், எங்கள் ஊரை விட்டுட்டு போகவே போகாதீங்க அப்படின்னு பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுலேயும் இயேசு இக்கால ஊழியர்களை காட்டிலும் வித்தியாசமானவர். எப்படி தெரியுமா,
எங்கே ஃபீல்டு நமக்கு ஈஸியாக இருக்குதோ அங்கே தான் நம்ம இன்னைக்கு ஊழியத்துக்கு போவோம். எங்கே ஃபீல்டு டஃப்பாக இருக்குதோ அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போக மாட்டோம். கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே போய் ஊழியத்தை செய்து ஒரு 10 பேரை வச்சா நம்ம ஊழியம் முடிஞ்சிருச்சின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், என்னை அங்கீகரித்திருக்கிறீர்கள், உண்மைதான். நான் இங்கே இருந்துட்டா நிறைய பேரை சுகமாக்கிடலாம், நிறைய பேயை துரத்திடலாம், உண்மைதான். ஆனால் பேயை துரத்துறதுக்காகவும் வியாதியை சுகமாக்குறதுக்காக மட்டும் நான் வரல. அது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணணும். அதுதான் என்னுடைய நோக்கம். இது அறிவிக்கப்படாத இடம் இருக்கிறது, நான் அங்கு போக வேண்டும். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நோக்கத்தை அறிந்திருந்தார். ஊழியத்தின் நோக்கத்தை அறிந்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதில் இயேசு இன்னொரு காரியத்தை குறித்து பேசுவதாக வேதம் கூறுகிறது. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். இயேசு இன்னொரு நோக்கத்தை கூறுகிறார். நல்லா நீ கவனிக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன? இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை சரியா அறிந்து வைத்திருந்தார். இன்னொரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சொல்லணும்னா, இயேசு தன்னுடைய தரிசனத்திலே சரியாக இருந்தார். அவர் தன்னுடைய விஷன்ல கரெக்டா இருந்தார். விஷனை விட்டு கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகல. அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகத்தான் நான் பூமியில வந்தேன். சத்தியத்தை அறிவிப்பதற்காக நான் பூமியில வந்தேன். சத்தியத்தை மறைக்கிறதுக்காக அல்ல. ஐயா, நான் சத்தியத்தை அறிவிச்சதுனால சத்ருவாவே போனாலும் பரவாயில்ல, பவுல் சொன்னது போல. சத்தியத்தை அறிவிக்கிறதுனால நீங்க சிலுவையில் என்னை அறைய போறீங்க, ஆனாலும் பரவாயில்லை. நான் சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்கத்தான் இந்த பூமியில வந்தேன். சத்தியத்தை சொல்றதை விட வேற வேலை என்ன எனக்கு இருக்குது? அதுக்காகத்தான் நான் வந்தேன். இதிலும் இக்காலத்து எங்களை காட்டிலும் இயேசு வித்தியாசமானவராக நிற்கிறார். இந்த காலத்தில் இருக்கிற நாங்கள்லாம் எப்படி தெரியுமா? இதை சொன்னா பாஸ்டர் கோச்சிப்பாரோ, இதை பேசினா மூப்பர் கோச்சிப்பாரோ, இதை பேசினா கொயர் கோச்சிப்பாங்களோ, அதனால யாரையும் பாதிக்காத அளவுக்கு அழகா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போனா அடுத்த தடவை கூப்பிடுவாங்க கன்வென்ஷனுக்கு. எங்க சத்தியம் பிரசங்கம், சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற சத்தியம் யாரையுமே வெட்டக்கூடாது, யாரையுமே குத்தி சீல் பிதுக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேக்கப் போடுற, ஃபேர் அண்ட் லவ்லி போடுற பிரஷை தான் நாங்கள் கையில் வச்சிருக்கணுமே தவிர பட்டயம் வைக்க நாங்கள் விரும்புறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். வேத வசனம் என்பது பட்டயம். அது பூசி மொழுகிற பிரஷ் இல்லை. நமக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது கிடையாது. அழகாக அப்படி இந்த மேக்கப்லாம் போடுறாங்களே ஸ்பாஞ்சு மாதிரி வச்சு, அப்படி ஸ்பாஞ்சு கிடையாது வேத வசனம். வேத வசனம் என்பது பட்டயம் என்று வேதம் கூறுகிறது. அந்த பட்டயத்தை நாங்கள் கையில் எடுத்தால் கட்டாயம் அது வெட்டத்தான் செய்யும். அது நிச்சயமாக வெட்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். இயேசு சொன்னார், சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியத்தை பேசுவதற்கு வந்தேன், அதற்கு தான் நான் பூமியில் வந்திருக்கிறேன் இயேசு சொன்னார். அடுத்தது சங்கீதம் 40, எபிரேயர் 40:7, எபிரேயர் 10:7. இந்த 2 வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 40:7, எபிரேயர் 10:7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நீங்க எபிரேயர்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நல்ல தெளிவா எழுதி இருக்கிறது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். அந்த சரீரமானது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த சரீரத்தில் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த சரீரமானது சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, அசைவாட்டும் பலியாக, போஜன பலியாக, பூமியில் உள்ள மனு மக்களுக்காக அந்த சரீரம் பலியிடப்பட வேண்டியது அவசியம். எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். புஸ்தக சுருளிலே இதை குறித்து எழுதி இருக்கிறது. இதோ நான் வருகிறேன் என்று அவர் சொல்லி வந்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்காக நான் வந்தேன். நியாயப்பிரமாணமானாலும் தீர்க்க தரிசனமானாலும் அவைகளை அழிப்பதற்காக நான் வரவில்லை, அவைகளை நிறைவேற்றுகிறதற்காக வந்தேன். இந்த வசனங்களை எல்லாத்தையும் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா, இயேசு தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தார். தான் எதற்காக பூமியிலே அனுப்பப்பட்டார் என்கிற நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். அந்த நோக்கத்தை அறிந்து சரியாக அவர் தன்னுடைய வாழ்க்கை நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இங்க ஆவியானவரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அவரும் என்ன செய்வாரா, தன்னுடைய விருப்பத்தின்படி சுயமாக எதையுமே பேச மாட்டார். தன்னுடைய இஷ்டத்திற்கு அவரும் எதையுமே செய்ய மாட்டார். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரோ அதை மாத்திரமே அவர் உங்களுக்கு சொல்லுவார். வரப்போகிற காரியங்களை எல்லாம் அவர் உங்களுக்கு முன்னறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள் என்ன தெரியுமா? எவைகள் சம்பவிக்க வேண்டும் என்று தேவனாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை உங்களுக்கு அவர் முன்னறிவிப்பார். சரியாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, பரிசுத்த ஆவியாகிய தேவனானாலும் சரி, அவங்களுக்காக போட்டிருக்கிற ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ட்ராக்கை விட்டுட்டு அவங்க வெளியில் வரல. அவங்களுக்கு நீ வாழ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது, இதுதான் ரூட்டு, இப்படித்தான் போய் ஆகணும். சரியாக அந்த காரியங்களை செய்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்றைய செய்தி என்ன? இவைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது இதன் மூலமாக தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இயேசு வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தார், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார், அதற்கு நேராக ஓடினார், அதை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்யவில்லை. அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் தெரியுமா? தேவன் உங்களை எதற்காக பூமிக்கு அனுப்பினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ கருக்கள் கருவிலேயே சிதைந்து போய் இருக்கிறது, சின்னாபின்னமாகிவிட்டன. ஆனால் கருவிலே உங்களை காத்தவர், உங்களுடைய அவயவங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி உங்களுக்கு பெயர் சூட்டினவர், தாயின் கற்பத்திலிருந்து நீங்கள் விழும்போதே தன்னுடைய கரத்தினாலே உங்களை தாங்கிக் கொண்டவர். எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அவர்கள் கைக்கு அவர்கள் பற்களுக்கு இரையாக நம்மை ஒப்புக்கொடாமல் இதுவரைக்கும் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறவர். எதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்று என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எதற்காக என்னை படைத்திருக்கிறீர்? எதற்காக என்னை ரட்சித்தீர்? எதற்காக அபிஷேகம் பண்ணினீர்? எதற்காக என்னை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேண்டும் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு வசனம் வேதத்தில் உண்டு. தாறுமாறாய் வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ. உனக்கென்று வாழ்க்கை முறை கிடையாது, உனக்கென்று நோக்கம் கிடையாது. தேவ நோக்கத்தை அறியாமல், உன்னை சிருஷ்டித்த தேவனுடைய இருதயத்தை அறியாமல்,
தேவன் எதற்காக படைத்தார் என்பது தெரியாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. What about you, sister? What about you, dear brother? சகோதரனே, உங்களை குறித்து என்ன? சகோதரியே, உங்களை குறித்து என்ன? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். நம்ம வீட்டில் ரோஜா செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடியை வாங்கி அதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ரோஜா செடியை வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு நல்லா உரமிடுகிறோம், தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அதை பாதுகாத்து வைக்கிறோம். நல்ல செடி வளர ஆரம்பிக்குது. தினமும் காலையில் நம்ம எழுந்த உடனே நேராக அந்த ரோஜா செடி பக்கத்தில் போய் நின்று அந்த செடியை உத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம கண்களில் ஒரு ஆசை இருக்கும். ஆசையாக போய் பார்ப்போம். அந்த செடியில் சின்னதாக ஒரு மொட்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் வர்ற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உடனே வீட்டில் போய் எல்லாட்டையும் சொல்லுவோம், நம்ம செடியில் மொட்டு வந்துருச்சு, மொட்டு வந்துருச்சு, மொட்டு வந்துருச்சுன்னு. அடுத்த நாள் போய் பார்ப்போம், அந்த மொட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிய ஆரம்பிக்கும். அது நல்ல ஒரு பூ நல்ல மலர்ந்து அப்படி இருக்கும்போது அதை தலையில் பறித்து வச்சுக்கொண்டு நமக்கு தோணாது. யாராயிலும் அந்த பூவை தொட்டாலே நமக்கு டென்ஷன் ஆகிடும். அது அங்கேயே இருக்கணும், அது அழகாக இருக்கணும். அது அழகுக்காக நான் வாங்கி இருக்கிறேன். இந்த ரோஜா செடி இன்னும் நிறையா பூக்கணும், என்ன செய்யலாம், இன்னும் உரம் போடலாம், இன்னும் ஏதாவது பண்ணலாம். இது நம்முடைய இருதயத்தின் ஏக்கம். ஆனால் அந்த ரோஜா செடியில் மொட்டே வராமல் ஒவ்வொரு நாளும் அப்படி செடி வளர்ந்து 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 பெருசாகிட்டே வருது. நீங்கள் தேடி தேடி பார்க்குறீங்க, எங்கேயுமே ஒரு மொட்டு கூட வரல. கடைசியாக ஒருத்தர் வந்து சொல்லுவார், சிஸ்டர் இந்த ரோஜா செடியில் பாருங்கள் 7 இலை வந்திருக்கு சிஸ்டர். 7 இலையா 5 இலையா தெரில, ஏதோ 3 இலையா 5 இலையா 7 இலை வந்திருக்கு சிஸ்டர். 7 பரிபூர்ணம் ஆசீர்வாதம் நினச்சிக்காதீங்க, என்ன நிறையா அப்படியே சுற்றிட்டு அலையுதுங்க. 7 இலை வந்திருக்கு சிஸ்டர். இந்த 7 இலை வந்துச்சுன்னா அந்த செடி பூக்கவே பூக்காது சிஸ்டர். 5 இலை இருந்தால் தான் செடி பூக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செடியை பார்த்து, செடியே உன்மேலே நான் பரிதாபப்படுகிறேன், நீ இப்படி பூக்காமல் இருக்கிறாயே என்று சொல்லி உண்ணாமல் உறங்காமல் இருந்து செடிக்காக கண்ணீர் வடிப்போர் ஒருவரும் இல்லை. உடனே என்ன செய்வோம், அப்படியா, உடனே எடு, கத்தியை எடு, வெட்டு, தோண்டு, பிடுங்கி எரி, அடுத்த செடியை கொண்டு வந்து நடு. நான் விரும்புகிறதை அது எனக்கு தர வேண்டும். அந்த செடியை நான் வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வெறுமனே நான் போடுகிற உரத்தையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு அது புசு புசுவென்று வளர்ந்து கொண்டு போவதற்காக அல்ல. அந்த செடியை நான் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது மலர வேண்டும், பூக்கள் கொடுக்க வேண்டும், மரமாய் இருந்தால் காய்க்க வேண்டும், கனிகள் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே பலன் கொடுக்கிறது. அது பலனற்ற திராட்சை செடி, நோக்கமறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத மனிதர்களாகிய நாம் சாதாரணமான ஒரு செடியினிடத்திலே கருணை காட்டாமல் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்பதை பிடுங்கி எறிந்து விடுகிறோம். நாம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் நம்மை படைத்திருப்பார் என்று நினைக்கிறோமோ? தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் இங்கு கொண்டு வந்திருப்பார் என்று நினைக்கிறோமோ? தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் என்னை அழகாக வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறோமோ? தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் எனக்கு பணம் தருகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ? தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் எனக்கு வேலை தந்திருக்கிறார் என்று நினைக்கிறோமோ? தேவன் மாத்திரம் நோக்கம் இல்லாமல் எனக்கு குடும்பம் தந்திருக்கிறார், இதுவரைக்கும் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் நினைப்பான் என்றால் அவன் மதிகேடனாயிருக்கிறான். இத்தனை காரியங்களை உங்களுக்கு செய்த தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
இந்த தேவனுடைய இருதயத்தை அறிந்து, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழாதவர்கள் கடைசியிலே பரிதாபமான முடிவை சந்திக்க போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நீங்களும் நானும் நினைப்பது போல சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அது விளையாடுகிற வாழ்க்கை அல்ல. மனம் போல வாழ்ந்து விட்டு போகலாம், கடைசியிலே மரணம் வந்து வரும், அன்றைக்கு மரித்து விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிற வாழ்க்கை அல்ல. மரணத்திற்கு பின்புதான் ஆரம்பிக்க போகிறது உண்மையான வாழ்க்கை. அன்றைக்கு வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டு நிற்பாய். தேவ நோக்கத்தை அறியாமல் இந்த பூமியிலே வாழுகிற யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயத்தை அறியாமல் இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி, விசுவாசியாய் இருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஒருவருடைய உதவியும் உனக்கு இல்லாமல், காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் நரகத்திலே பரிதபிக்க வேண்டியதாக இருக்கும். தேவ நோக்கத்தை அறியாமல் வாழுகளுடைய நிலைமை பரிதாபம். ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுகிறேன், ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு அழுங்க ஆண்டவர்கிட்ட, என்னை எதுக்காக ஆண்டவரை படைத்திருக்கிறீர், என்னை படைச்சது நோக்கம் என்ன, அழுங்க ஆண்டவர்கிட்ட. என்னை எதுக்காகப்பா நீங்க படைச்சிருக்கிறீங்க? வேதத்தை எடுத்து தேடி பாருங்க. நிறைய இடத்துல இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா, இதற்காகத்தான் வந்தேன், இதற்காகத்தான் வந்தேன் நீ சொல்லி இருக்கிறார் இல்லையா. அதே போல இதற்காகத்தான் உன்னை படைத்தேன் நீ சொல்லி வச்சிருக்கிறாரு, இதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் நீ சொல்லி வச்சிருக்கிறாரு, இதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சு பெருசா வீட்டில் ஒட்டி வச்சு, ஆண்டவர் இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், இதற்காகத்தான் தெரிந்தெடுக்கப்பட்டேன், எனவே நான் லக்கை நோக்கி ஓடட்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் பலன் தாரும் ஆண்டவரே, நான் பந்தய பொருளை நோக்கி ஓடட்டும், லக்கை நோக்கி தொடரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ நோக்கத்தை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள், அவர்கள் பாக்கியசாலிகள். தேவ நோக்கத்தை அறியாதவருடைய நிலைமை பரிதாபம். பரிசுத்த மத்தேயு 7ஆவது அதிகாரம் 21 24 வசனங்கள் வரைக்கும் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7ஆவது அதிகாரம் 21 24 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கடைசி நாட்களில் அநேகர் வந்து என்னை கூப்பிடுவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். இவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் அல்ல, இயேசுவை நன்கு அறிந்திருக்கிறவர்கள். அதாவது நம்முடைய நடைமுறை தமிழிலே, பேச்சு தமிழில் சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள், ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றவங்க, ஒழுங்கா மீட்டிங்க்கு வர்றவங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களை குறித்து வேதம் இங்கு சொல்லுகிறது. கடைசி நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பேரா நிறைய பேரா? கொஞ்சம் பேரா நிறைய பேரா? அப்போ எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, அதுதான் கரெக்டுன்னு ஒரு நாள் நினச்சிடாதீங்க, பிரச்சனையாயிடும். அநேகர் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்க டயலாக் அடிக்கிறாங்க பாருங்க, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால பாட்டெல்லாம் பாடினோம், பிரசங்கெல்லாம் பண்ணோம், காணிக்கெல்லாம் கொடுத்தோம், சர்ச்செல்லாம் கட்டினோம், எல்லாத்தையும் செய்த ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே. உள்ளிருந்து ஒரு சத்தம் வருது, தண்டர் வாய்ஸ், அக்கிரம செய்கைக்காரனே எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போங்கடா. காரணம் என்ன? பிதாவினுடைய சித்தம் நீ செய்யலப்பா. உன் வாழ்க்கையினுடைய நோக்கம், தேவன் உனக்காக என்ன வைத்திருக்கிறார் நீ தெரிந்து அதை நீ செய்யாம போயிட்ட. தேவ நோக்கத்தை அறியாமல் நீ மனம் போல உன் ஊழியத்தை செய்த, மனம் போல பிரசங்கம் பண்ண, மனம் போல வாழ்ந்த, என் பேரை சொல்லித்தான் வாழ்ந்த.
அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்யலை, ஆனால் எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தேன், எப்படி நான் பேய் ஓட்டினேன், எப்படி முடிஞ்சது, நான் கை நீட்டின அற்புதம் நடந்துச்சு எப்படி, நான் கை நீட்டினோடனே பேயெல்லாம் ஆடி ஓடிச்ச எப்படி? உடனே அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்வார், என் பேரை சொன்ன அதனால ஓடிச்சு. நீ என் பேரை சொன்னப்பா, உன்னை பார்த்து பயந்து ஓடலை பேய், என் பேரை சொன்ன அதனால பயந்து ஓடிச்சு. அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ பேய் ஓட்டினியே அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ சர்ச்சு கட்டினியே அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ பாட்டு பாடினியே அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ப்ராஃபஸியா சொன்னியே அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லைப்பா. ஐயா, அப்ப நான் என்ன செய்யணும்? பிதாவினுடைய சித்தம் செய்யணும்ப்பா. நீ அதை செய்யாம போயிட்டியே. ஆண்டவரே, நான் நினைச்சிட்டு இருந்தேன் பேய் ஓட்டுறதெல்லாம் பிதாவின் சித்தம் தானே, நான் ஏறின உடனே அற்புதம் நடந்துச்சு, அப்போ கர்த்தர் நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படின்னு தானே நான் நினச்சேன். என் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, அதனால நான் கரெக்டாக தானே போகிறேன்னு நான் நினச்சேன். நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்த்தது, வீட்டு மேலே வீடு வாங்கினேன், சொத்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுயா, பணம் பெருகிக்கிட்டே இருக்கு, அதனால நான் கரெக்டாக தானே போகிறேன்னு நினச்சேன்யா. அம்மா, நான் இதை பற்றியே ரொம்ப பேசின நேரம் போயிடும். நான் பேச வேண்டிய காரியம் வேறு. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இஸ் ஈக்குவல் டு நீ போட்டால் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும். என்ன தெரியுமா? தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அந்த தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன்னா பரலோகத்தை மறந்துடணும். பரலோக ராஜ்யத்திற்கு நான் வர முடியாது, போக முடியாது. யாருக்கெல்லாம் பரலோகம் வரணும்னு ஆசை? என்ன முதல்ல அதை கேட்டுருணும். பரலோகம் வர்றதுக்கு ஆசையா? எப்போ போகலாம் பரலோகத்துக்கு? இப்போவே வா. இன்னும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணலாமா? பரவாயில்லையா? கொஞ்சம் பேர் ஆமாம் இல்லை, கல்யாணத்தை பண்ணி என் பிள்ளை வயிற்றில் ஒரு குழந்தை மட்டும் பேரனோ பேத்தியோ பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். பேரனோ பேத்தியோ முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எத்தனையோ பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் வளர்த்தேன், என் பேரன் பேத்தியை வளர்த்து விட்டுட்டு போயிடலாம். அது வளர்ந்தாச்சுன்னா என் பேரன் பேத்திக்கும் ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா நல்லா இருக்கும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசையா? எத்தனை பேருக்கு ஆசை? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி, நீங்கள் பரலோகத்துக்கு வரணுன்னா கண்டிப்பாக தேவனுடைய சித்தம் செய்தாகணும். தம்பி சி மைனர், தேவனுடைய சித்தம் செய்தாகணும். ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து அதன்படி நீங்கள் வாழணும். அப்போதான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும். எஜமானனே, எல்லாரும் தெரிந்த பாடல் தானே, எஜமானனே என் இயேசு ராஜனே. பாடுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன்.
நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எல்லாரும் சொல்லுவோம், எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அவருடைய சித்தம் செய்யணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? தேவ சித்தத்தை இரண்டாக பிரிக்கலாம். பொதுவான தேவ சித்தம், தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டுள்ள தேவ சித்தம். ஊழியங்களிலே தேவ சித்தம் உண்டு, தேவ நோக்கம் உண்டு. விசுவாச வாழ்க்கையிலே தேவ நோக்கம் உண்டு, குடும்பத்திலே தேவ நோக்கம் உண்டு, சமுதாயத்திலே தேவ நோக்கம் உண்டு, தேசத்திலே தேவ நோக்கம் உண்டு. பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்களை நான் வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் தெளிவாக நிதானமாக வாசிக்க நாம் கேட்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 13லிருந்து 16 வசனங்கள் முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷராலே மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. சாரமுள்ள உப்பாகிய நீங்கள் சாரமற்றிருக்கிற சுவையற்றிருக்கிற மனுஷர்களுக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களையும் தேவனால் விரும்பப்படுகிறவர்களாக மாற்றும்படி தேவன் உங்களை உப்பாக வைத்திருக்கிறார் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அது மறைந்திருக்க முடியாது. விளக்கை கொளுத்தி ஒருவனும் விளக்கு தண்டாலே மூடி வைக்க மாட்டான், மரக்காலாலே மூடி வைக்க மாட்டான். அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி அதை விளக்கு தண்டின் மேலே ஏற்றி வைக்கிறான். அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. இவ்விதமாய் உப்பு எப்படி தன்னை கரைத்து தன்னுடைய சுவையை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதோ அவ்விதமாய் விளக்கானது எப்படி வெளிச்சம் கொடுத்து மற்றவர்களுடைய கண்களை திறந்து மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ அவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரகாசிக்கும் என்று எழுதியிருந்தால் அது தீர்க்க தரிசனம். பிரகாசிக்க கடவது என்று எழுதியிருந்தால் அது கட்டளை. அது கட்டாயமாக செய்தாகப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை இங்கு இயேசு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை எதற்காக சிருஷ்டித்தேன் தெரியுமா? உன்னை எதற்காக ரட்சித்தேன் தெரியுமா? விலையேற பெற்ற என்னுடைய ஆவியினாலே உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினேன் தெரியுமா? சபையிலே உன்னை கொண்டு போய் எதற்காக நாட்டினேன் தெரியுமா? இத்தனை நாள் ஜீவனோடு உன்னை காத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா? இந்த மனிதர்கள் உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஓ, தேவன் இப்படிப்பட்டவரோ என்று சொல்லி உன்னுடைய கிரியைகளை கண்டு மனுஷர்கள் உன்னை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறேன். அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அதற்காகத்தான் உனக்கு நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வின் நோக்கம் உனக்கு புரிகிறதா என்று இயேசு அன்போடு கூட நம்மிடம் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் நம்முடைய நல்ல கிரியைகளை கண்டு தேவனை மக்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மக்களுக்கு மத்தியிலே ஒரு உப்புள்ள ஒரு வாழ்க்கையாக, எப்படி விளக்கானது வெளிச்சம் கொடுக்கிறதோ அப்படி நல்ல கிரியைகளை உள்ள வாழ்க்கையாக, சுருக்கமாக சொல்ல போனால் ஆவியின் கனிகளாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இன்றைய நாட்களில் ஆவியின் கனிகளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், அழுத்தமாக சொல்ல முடியும். ஆவியின் கனிகளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. ஆவியின் கனிகளுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் இன்று சம்பந்தமில்லை. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் ஆவியின் கனி இல்லாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆவியின் கனியிலே முதலாவது சொல்லப்படுகிற கனி அன்பு. வேதம் கூறுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே மொத்த உலகமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது எதற்காக தெரியுமா? என்னிடம் யாராகிலும் ஒருவர் அன்பு காட்ட மாட்டார்களா? யாராகிலும் சில வார்த்தைகள் பாசமாய் பேச மாட்டார்களா? நான் பேசுகிற வார்த்தைகளை யாராகிலும் பாசத்தோடு கேட்க மாட்டார்களா என்று சொல்லி எல்லாருடைய இருதயமும் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நம்முடைய பிரசங்கத்தின்படி சொல்ல வேண்டுமானால் ஆவியின் கனிகளை தேடி மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவியின் கனிகளை புசித்து இந்த கனிகளை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஓ நீங்கள் கிறிஸ்தவர்களா, நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்களா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா, கிறிஸ்தவம் என்றால் இப்படித்தான் இருக்குமா என்று சொல்லி நம்மை பார்த்து இயேசுவை மகிமைப்படுத்தும்படி, மற்ற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கை கனியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆவியின் கனிகளை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வர சாட்சிகள் என்ன தெரியுமா? பிரதர், நீங்க கிறிஸ்தவங்க, நீங்க போய் இப்படி பேசலாமா பிரதர்? நான் சண்டை போடலாம் ஐயா. நிறைய வீடுகளில் சில கணவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க மனைவியிட்ட பார்த்து, நான் திட்டலாமா, நான் உன்னைய கோபத்தில் அடிக்க கூட அடிக்கலாம், ஆனா நீ சர்ச்சு நீ ஓடுறிய, நீ இதை செய்யலாமா? நீ ஜபம் நீ ஓடுறிய, நீ இதை செய்யலாமா? நீ சரிக்கு சரி பேசலாமா என் கூட? இயேசு இப்படித்தான் சொல்லி இருக்கிறாரா? உங்க சர்ச்சில் இப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறாங்களா? உங்க கூட்டத்தில் இப்படித்தான் சொல்றாங்களா? ஐயா, ஆவியின் கனி இல்லாமல் ஆண்டவரை நோக்கி செய்கிற எந்த ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் துதிகளும் தேவ சமூகத்திற்கு போகாது.
மணிக்கணக்காய் ஜெபித்தாலும் சரி, உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் இல்லாவிட்டால், என்னுடைய வார்த்தையை பார்த்து அல்ல, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் எனக்கு ஐயோ, நான் வாழ்வதிலும் செத்து போவது நலம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து யாராவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டில் சமாதானமா இருக்க முடியுதா? ஒரே குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியுதா? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை உருவாக்கவில்லை. அதற்காகவா தேவன் படைத்தார்? ஆவியில் நிறைஞ்சு கைத்தட்டனதற்காகவா ஆண்டவர் உங்களை படைத்தார்? ஆண்டவர் என்னை உருவாக்கினது, ஆண்டவர் நம்மை படைத்தது, ஆவியின் கனிகளை நான் தர வேண்டும், மற்ற மக்களுக்கு சாட்சியுள்ளவனாக நான் வாழ வேண்டும். ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கவனியுங்கள் அம்மா, கவனியுங்கள். இவ்விதமாக உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு சொன்னாரே. இந்த வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்கும் போது, இந்த வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிப்படும் போது, என்னிலிருந்து இந்த வெளிச்சம் வெளியே வரும்போது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். எதை பார்த்துமா? காசை பார்த்து இல்ல. ஐயா அம்மா, உங்களுக்கு பணம் நிறையா இருக்கலாம், செயின் நிறைய போட்டிருக்கலாம், வசதி நிறையா இருக்கலாம். நீங்கள் சர்ச்சுக்கோ இல்லை கூட்டத்துக்கோ வந்தால் எல்லாரும் உங்களை பார்த்து ஐயா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், அம்மா அம்மா அம்மாவுக்கு சேர் போடுங்க சேர் போடுங்க அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாம் முகஸ்துதி. உங்களுக்கு பின்னாடி வலைய விரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் கூட உள்ளான மனசோட உங்ககிட்ட வரலையா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தைரியமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஐஸ்வர்யவானும் பணக்காரன் இடத்திலும் யாரும் முழு மனதோடு பேசுவதில்லை. இப்படிலாம் செஞ்சால் ஏதாவது நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா? நமக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? எப்படியாவது நம்மளை அந்த தம்பி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அவங்களாம் ஐஸ்வர்யவான்கள்லாம் சரி, சர்ச்சிலையும் சரி, கூட்டங்கள்லையும் ஊழியங்கள்லையும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு முக்கியமான இடத்த நம்ம கொடுத்து வச்சுருப்போம். அப்படி யாக்கோபு சொல்கிறாரு, உங்கள் ஆலயத்திற்கு மினுக்குள்ள வஸ்திரமும் பொன் மோதிரமும் அணிந்திருக்கிற ஒருவனும் கந்தை துணியை அணிந்திருக்கிற ஒருவனும் வந்தால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு யாக்கோபு கேட்குறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தானே உங்களை நியாயசனத்துக்கு முன்பாக இழுக்கிறார்கள், அவர்கள் தானே உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நல்ல நாமத்தை தூஷிக்கிறார்கள். ஏழைகளெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்களே, ஏழைகளெல்லாம் தள்ளுறீங்களே, பணக்காரங்களுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதின்னு பண்றீங்களே, இப்படி நீங்க செய்யறதுனால விசுவாசத்தை பட்சபாதத்தோடு நீங்க பற்றி கொள்ளலையா? இது சரியான விசுவாசம் இல்லையே, இது கர்த்தர் அங்கீகரிக்கிற விசுவாசம் இல்லையேன்னு யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே பணம் நமக்கு இருப்பதனால அது மேன்மை அல்ல. அந்த பணத்தை பார்த்து நம்மகிட்ட வர்றவங்க எல்லாரும் அந்த பணம் நம்மளை விட்டுட்டு என்னைக்கு போதோ அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரமாட்டாங்க. நம்மகிட்ட அழகு இருக்கு, இந்த அழகை பார்த்து நம்மகிட்ட வர்றவங்க எல்லாரும் இந்த அழகு குறைஞ்சி இளமை போய் அழகு குறையும் போது நம்மகிட்ட யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளை விட சூப்பர் ஃபிகர் ஒன்று வந்துச்சுன்னா உடனே அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதை விட நல்லா இருக்குதே நீ பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்முடைய திறமையை பார்த்து வர்றவங்க எல்லாரும், நம்ம திறமை போயிடுச்சுன்னா நம்மகிட்ட வரமாட்டாங்க. நம்மளை விட திறமையானவங்க யாரையாவது பார்த்தா உடனே அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தம்பிமார் 2 பேரும் கோச்சிக்க கூடாது. இப்போ தம்பி ஜெபராஜ் நமக்கு அவர் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாரு. தம்பி பேர் என்ன? வசந்த். தம்பி வசந்த் நம்ம பேடு வாசிக்கிறாரு. இப்போ நான் ஏதோ ஒரு மீட்டிங் போகிறேன் எங்கேயோ, அங்கே ஒருத்தர் வாசித்தாச்சுமா வசந்தை விட பயங்கரமாக வாசிக்கிறாரு.
அவர் சொல்கிறார், ஐயா ஏதாவது ஊழியம் தான் சொல்லுங்க, வரையா, எனக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தா போதுங்க, நான் ஊழியமாக செய்கிறேன், எனக்கு இதனால ஒன்றும் பிழைப்பு இல்லையா, எனக்கு சொத்து நிறையா இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டா உடனே அடுத்த மாதம் அங்கே யார் உட்காந்துருப்பா? வசந்த் உட்காந்துருப்பாரா, அவர் உட்காந்துருப்பாரா? அப்போ இதுவரைக்கும் அவர் வந்தது, அவர் திறமையாக இருக்கிறாரு, நல்லா இருக்காருன்னு சொன்னது, இவரை விட ஒன்று பெஸ்ட்டாக கிடைச்ச உடனே இவரை விட்டுட்டு போயிடுவோம். அப்போ என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, என் திறமையினால வர்றவங்க எல்லாரும் உண்மையிலே என்னை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். தேசம் புறப்பட்டு வரும், உன்னை தேடி புறப்பட்டு வரும், உன்கிட்ட வருவாங்க, உன் வெளிச்சத்தை தேடி வருவாங்க. அது என்ன வெளிச்சம்? உன்னுடைய நல்ல கிரியைகள் என்கிற வெளிச்சம். ஒரு சின்ன வார்த்தை சொன்னா அதை சகிச்சுக்க இன்னைக்கு நமக்கு மனசு இல்லையே. சாந்தமுள்ள ஆவி இருக்குதா? ஆவியின் கனிகள்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், என்னது, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம். இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல. ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? ஹலோ, ஏதாகிலும் நம்மகிட்ட இருக்கா? ஆவியின் கனிகள் வெளிப்படுதா? இன்னைக்கு ஆவியின் கனிகளை கொடுக்கிறோமா? அதையெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ட்ராக்க மாறி, தடம் மாறி வண்டி போயிட்டு இருக்குது. தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன்மா, சவால் விட்டு சொல்றேன். அன்பில்லாத உலகத்துல நீங்க அன்பா இருந்து பாருங்க, வார்த்தையே இல்லாமல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரயாசமும் இல்லாமல் ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஒரு குடும்பத்துல சகிப்புத்தன்மை இருக்கா? அன்பு இருக்கா? கூட பிறந்தவங்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? அன்பு இருக்கா? நம்ம உற்றார் உறவினர்கிட்ட அன்பு காட்ட முடியுதா? நம்ம ஊழியங்கள்ல சபைகள்ல அன்பு காட்ட முடியுதா? சாந்தமுள்ள ஆவி இருக்குதா? ஏதாவது ஒண்ணு கேட்டா டென்ஷனை தானே எரிஞ்சு விழுகிறோம். என்ன டென்ஷன் பாருங்க. ஐயோ அந்த மனுஷனை அவர்கிட்ட பேசவே முடியாது. ஐயோ அந்த சிஸ்டரா வாயை கொடுத்துறாதீங்க, வாயை கொடுத்தா மீள முடியாது. ஐயோ வாய்க்காடி இங்க வந்தா பாபா 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 நாசமா போயிரும், எல்லாம் நாசமா போயிரும். தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இங்க உங்களை ஆவியில நிரம்ப வேண்டாம்னு யாரும் உங்களை தடை போட முடியாது. ஏன்னா நீங்க விடுதலையா இருக்கிறீங்க, சுயாதீனமா இருக்கிறீங்க. நீங்க என்ன வேணாலும் நிரம்பலாம், என்ன வேணாலும் அந்நிய பாஷை பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நாள் ஒன்று வரும், அன்றைக்கு பரலோகத்தின் கதவு உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கப்பட்டிருக்கும். இங்கு கனி கொடுக்காவிட்டால், இங்கு நல்ல கிரியைகள் இல்லாவிட்டால், நல்ல கிரியைகளான வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில இங்கு பிரகாசிக்காவிட்டால், நான் ஆவியை பெற்றிருக்கிறது விருதா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது விருதா. கடைசி நாட்களில் நான் பரிதாபமாக நரகம் போக வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையை மாத்திடணும். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ? கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சண்டை போடலாம், எப்படி வேணாலும் பேசலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களோ? தேவன் ஒருவர் உண்டு, நியாயாதிபதி. நாம் செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் தக்க பிரதிபலனை அவர் கொடுக்க போகிறார். வருகிறார் அவர் சீக்கிரம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எதுவுமே கேட்கல, யாரும் நம்மளை கேட்க முடியாதுன்றனால பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க. கடைசி நாளில் பரிதாபமாய் நிற்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு மனம் திரும்பணும், தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. இதையும் நான் வேகமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கவனியுங்கள், இங்கு ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் ஒன்று வெளிப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏசாயாவை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நல்ல கவனிங்க.
இந்த வார்த்தையை தேவன் பேசும்போது நிறைய மக்கள் இல்லை ஆலயத்தில். ஒரு திரளான கூட்டத்தை வச்சு, இல்லைன்னா இப்படி ஒரு 200 பேரை வச்சு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், தேவன் கேட்கவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு மிஷனரி தேவைப்படுகிறார்கள், யார் ஒப்பு கொடுக்கிறார்கள், இந்தியாவிற்காக யார் போவது அப்படின்னு இப்போ நான் ஒரு அறைகோல் விட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் இருக்கிறீங்க, இதில் யாராவது வர்றீங்களான்னு அர்த்தம். ஆனால் என் முன்னாடி ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு நீ கேட்ட அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஏன் வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஏசாயா, உன்னை எதுக்கு இங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? எதற்காக நான் இப்போ தரிசனமாக இருக்கேன் தெரியுமா? எதற்கு உன்னுடைய கண்கள் என்னை காண்கிறது தெரியுமா? எதற்காக என்னை உனக்கு வெளிப்படுத்தினேன் தெரியுமா? எதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணினேன் தெரியுமா? யாரப்பா நான் அனுப்புவேன்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, ஒன்னைய விட்டுட்டு நான் யாரை அனுப்புவேன்? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்றியே, நான் பரம்பரை கிறிஸ்துவை நீ சொல்றியே, நான் பைபிளை இப்படி படிச்சிருக்கிறேன், நான் பிரசங்க குறிப்பு பிரசங்கியார் ஒரு பாயிண்ட் எடுத்து அது முடிவு நான் சொல்லிடுவேன் நீ சொல்றியே, பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கேன் நீ சொல்றியே, பாட்டு நல்லா பாடுவேன், நான் தான் முன்னாடி இருப்பேன் நீ சொல்றியே, யாரை நான் அனுப்புவேன்? நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 37 38 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 37வது 38வது வசனங்கள். தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும். கவனியுங்கள், 2 வசனத்துக்கு முன்பாக அதே சீஷர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, உங்கள் கண்களை ஏறிட்டு பாருங்கள், வயல் நிலங்கள் எல்லாம் விளைந்து கிடக்கிறது, அறுப்பதற்கு ஆள் இல்லை, அறுக்காமே விட்டுட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும், அவைகள் அறுக்கப்பட்டு மணிகள் எல்லாம் களஞ்சியமாகிய சபைக்கு சேர்க்கப்பட வேண்டும், சபையிலே தினமும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கணும், சபை நாளுக்கு நாள் அது பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், சபை உடையக்கூடாது, சபை பெருகணும். இந்த சபையிலிருந்து 4 பேர், அந்த சபையிலிருந்து 4 பேர் போய் புதுசா ஒரு சபை உருவாக கூடாது, சபைகள்ல இடமே இல்லைன்னு சொல்லி புதுசா சபை உருவாகணும், நாளுக்கு நாள் ரட்சிப்பு நடக்கணும், நாளுக்கு நாள் ஞானஸ்நான ஆராதனை சபையில நடக்கணும். பாருங்க, வயல் நிலங்கள் எல்லாம் விளைந்து கிடக்கிறது, உன் கண்களை ஏறிட்டு பாரு, உன் பக்கத்து வீட்டை பாரு, உன் தெருவை பாரு, கிராமத்தை பாரு, நீ பஜாருக்கு போகும்போது பாரு, திரளாக கூட்டமாக வருகிற மக்களை பார், இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளங்கள் நடப்பதை பார், இந்த மக்களை பார், இயேசு வருவதற்கான அடையாளங்களை பார், வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, நீ ஏறிட்டு பார் அப்படின்னு சொன்னவர். அறுப்புக்கு எஜமான் தம்முடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அப்படியே போயில்ல, அடுத்தது உடனே செய்கிறார். கூட இருந்த 12 பேரையும் கூப்பிடுறாரு, வா, நான் உன்னை அனுப்ப போகிறேன். நான் போட்ட அப்பத்தை சாப்பிட்டுட்டு பின்னாடியே சுகமா வர்றதுக்காக உன்னை தெரிந்தெடுக்கல, உங்களுக்காக எல்லாத்தையும் நான் செய்தேனே அதுக்காக உங்களை தெரிந்தெடுக்கல, உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வா. 12 பேர் அழைத்து சொன்னார், வயல் நிலங்களுக்கு போங்க, போய் அறுத்துட்டு வாங்க, மணிகளெல்லாம் கொண்டு வந்து சேருங்க களஞ்சியத்தில். சீஷர்களை அவர் அனுப்பினார். அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு மிஷனரியை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு வாலிப பெண், அயல் நாட்டை சேர்ந்த வாலிப பெண், திரும்ப சொல்றேன், வாலிப பெண், திருமணமாகாத வாலிப பெண், அயல் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்,
இந்திய தேசத்தை குறித்த கரிசனையினாலே தன்னுடைய பெற்றோர்கள் மிஷினரியாக வந்திருந்தார்கள். இவ அப்பா அம்மா கூட வந்திருந்தா. நல்லா கவனிங்கம்மா, வாலிப பிள்ளைங்க கவனிங்க, வாலிப தம்பிகளும் கவனிங்க, பெரியவங்களும் கவனிங்க. இவங்க அப்பா அம்மா மிஷினரி, அப்பா கூட இந்தியாவுக்கு வந்திருந்தா. இங்கே வந்திருக்கிற நாட்களில் டெலிவரிக்காக ஒரு அம்மா வந்தாங்க. நார்மல் டெலிவரி ஆகலை, என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க அப்பா டாக்டராக இருந்து மிஷினரியாக வந்திருக்கிறார். உடனே இவர் சொன்னார், நான் டெலிவரி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களில் ரொம்ப கட்டுப்பாடான நாட்கள். உடனே அவங்க கணவனார் சொன்னார், என்னுடைய மனைவியின் மானத்தை வேற யாரும் பார்க்கக்கூடாது, அதை ஆண்கள் பார்க்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் டெலிவரி பார்க்கணும். பெண் டாக்டர் யாருமே இல்லை. அவங்க திரும்பி போயிட்டாங்க. அப்படியே பின்னாடி 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல அந்த வாலிப பெண்ணுக்கு. அடுத்த நாள் பார்த்தா கிராமத்தில் தாரை தப்பட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ எட்டி பார்க்குற 3 பணம் அப்படியே போயிட்டே இருக்குது. கர்ப்பமாக இருந்த 3 பெண்களும் மரித்து போனார்கள். டெலிவரி ஆகாமல் போயிட்டே இருக்குது. இவள் பார்த்தாள், ஐயோ அழிகிறார்களே, இவர்களுக்கு பெண் மருத்துவர் அவசியம் ஆயிற்று. ஆனால் நான் டாக்டருக்கு படிக்கலையே, என்ன செய்கிறது? நேராக அப்பா அம்மாட்ட போகிறேன். நான் மட்டும் நம்ம தேசத்துக்கு போவேன், அங்கே போய் நான் டாக்டராக படிப்பேன், படித்து இந்திய தேசத்துக்கு நான் வருவேன், இந்திய தேசத்துக்கு வந்து நான் சேவை செய்வேன். தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போனாள். வாலிப பெண் மருத்துவம் பயின்றாள், பட்டம் பெற்றாள், இந்தியாவிற்கு வந்தாள். இன்னைக்கு வேலூரில் கம்பீரமாக நிற்குது சிஎம்சி. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வெட்கமா இல்லை? ஒரு பொம்பளை பிள்ளை உருவாக்கிட்டு போன ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, இன்னைக்கு நம்ம போய் சுகமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீ என்ன செஞ்சிருக்கிற? நான் செய்ய மாட்டேன்யா. நம்ம பொம்பளை பிள்ளை எங்கேயும் போயிடக்கூடாது, நீ வேலைக்கு வேணா எங்கேயும் போ, அங்கே எவனாவது இடிச்சா கூட வேலைன்னா அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் ஊழியத்துக்கு அங்கே யாராவது பார்த்துருவாங்க, கிண்டல் பண்ணிடுவாங்க. போத போத என் பிள்ளை, அதெல்லாம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீ என்னன்னா பண்ணிக்கோ. சுயநலம். தேவ நோக்கம் எனக்கு தெரியல. நீங்க சிஎம்சி கட்ட வேண்டாமா? நீங்க போய் தேசத்துல பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். உங்க தெருவில் இருக்கிற 4 பேருக்கு செய்யலாமே, எதையாவது உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்யலாமே. மனம் வராது. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம என்ன செஞ்சாலும் அதுல லாபம் பார்க்கிற ஆளு, கமிஷன் கிடைக்குமா? ஏன்னா இந்த பிரசங்க பீடமே லஞ்சமா மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் வரணும்னா ஒரு நாளைக்கு 5000 கொடுக்குறியா, 10000 கொடுக்குறியா? ஒருத்தர் கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தாராம் ஒரு சர்ச்சில். இப்போ அவர் ஊழியக்காரர் ஆயிட்டாரு. அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் திடீர்னு அவரை பார்த்து கூப்பிட்டாரான், தம்பி நம்ம சர்ச்சில் ஒரு 3 நாள் மீட்டிங் இருக்கணும், வரியா தம்பி? அவர் சொன்னார், அண்ணே நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லைண்ணே, இப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் நான் வருவேன். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை அறிவிக்க வேண்டிய பிரசங்க பீடங்கள் இன்றைக்கு வியாபாரமாகி விட்டது. ஜோமன காசு, பேய் ஓட்டன காசு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், மறந்து போய்விட்டோம். ஊழியக்காரனுடைய தேவைகளையும் ஊழியத்தினுடைய தேவைகளையும் விசுவாசிகள் தான் சந்திக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். காணிக்கை என்பது ஊழியத்தினுடைய பிழைப்புக்காக, ஊழியக்காரன் கொழுப்பதற்காக அல்ல. ஐயா, ஊழியக்காரன் பிளாட்டுக்கு மேலே பிளாட் வாங்கி, காருக்கு மேலே கார் வாங்கி நான் கொழுப்பதற்காக அல்ல, என் பிழைப்புக்காகத்தான் கர்த்தர் காணிக்கையை வச்சிருக்கார். நான் பிழைக்கணும், அதுக்கு தான். இன்னைக்கு இந்த பிரசங்க பீடங்கள் எல்லாம் வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. இதுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு கூட, அதுக்கு கூட, அதுக்கு கூட, இது பண்ண, அதை பண்ண, இதை பண்ணு. ஐயாவை மீட்டிங் கூடணுமா? ஐயா ஒன்றுமே சொல்ல மாட்டார். கண்டிப்பாக நான் வந்துடுறேன், நீங்கள் பிஏ இருப்பாங்க, அவங்கள பாருங்கள், அவங்க டேட் கொடுப்பாங்க. அங்கே போனால் அவர் சொல்லுவார், ஐயா வரணுமா, 5 லட்ச ரூபா கொடுத்துடணும். அப்புறம் ஐயா 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். ஐயா கூட ஒரு 4 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 கொடுத்துடணும். ஐயா சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயலாக அதுதான் சாப்பிடுவார். ஏன்னா ஊழியக்காரர்ல அவர் நல்லா இருந்தால் தானே நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஏழை ஊழியக்காரர், அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டினார். இன்றைக்கி தம்பி வரல, சொன்ன தம்பி இன்றைக்கி வரல. சர்ச்சு கட்டினார். அந்த சர்ச்சில் ஒரு கூட்டம் வைக்கணும்னு ஆசை.
இவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு, இவரே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, இவருடைய சொந்த காசெல்லாம் போட்டு மனைவியினுடைய செயினை அடமானம் வச்சு சர்ச்சு கட்டினார். தாலி செயினை அடமானம் வச்சு சர்ச்சு கட்டினார். அந்த சர்ச்சில் கூட்டம் வைக்கணும்னு ஒருத்தரை கேட்டால் அவர் சொன்னாராம், பிரதர் நான் 3 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் வர முடியும் பிரதர். யாராவது ஊழியத்துக்கு எழும்புங்களேன். நான் கடைசி வரைக்கும் பேரமே பேச மாட்டேன். எனக்கு காணிக்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு சோறு போட்டாலும் சரி, என் பட்னி போட்டாலும் சரி, நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், மக்களுக்கு நல்ல செய்தியை அறிவிக்க போகிறேன், மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுன்னு யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுங்களேன், உங்களை பயங்கரமாக ஆண்டவர் பயன்படுத்துவார், பயங்கரமாக பயன்படுத்துவார். அதனால தான் இன்றைக்கு கூட்டங்களும் சபைகளும் வெறும் சத்தத்தின் இறைச்சல்களாக மாறி போய்விட்டது. எழுப்புதலை காணவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இறங்கவில்லை. சத்தம் வந்துட்டு இருக்கு. டமால் 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 சத்தம் தான் வருது. யாராவது மனம் திரும்பிட்டு போறக்கனா? என்னுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது திரும்பாது நீ சொல்லி சொல்லி அவருடைய வார்த்தை வெறுமையாக தான் வந்துட்டு இருக்குது. ஏன் வேலை நடக்கல? இது வியாபார ஸ்தலமா மாறி போச்சு. இது கள்ளர் குகையாக மாறி போச்சு. அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்க கூட்டங்களுக்கு வாங்க, எங்க சபைகளுக்கு வாங்க, சவுக்கோட வாங்க ஐயா, கள்ளர்களெல்லாம் அடிச்சு துரத்துங்க ஆண்டவரே. ஊனர்கள், முடவர்கள், சப்பானிகள் திரளாய் வெளியே இருக்கிறாங்கப்பா. இந்த கள்ளர் கூட்டத்தெல்லாம் துரத்துனாதான் அவங்க உள்ள வருவாங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்ய முடியும், பரலோகத்துக்கு மக்கள் சேருவாங்க. வாங்கய்யா, எங்க கூட்டங்களுக்கு சபைகளுக்கு வாங்கய்யா, தயவு செய்து சவுக்கோட வாங்கய்யா, சவுக்கோட வாங்கய்யா. ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. வயல் நிலங்களை பாருங்கள். காணாத ஆட்டின் பின்னே எத்தனை துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உனை தாங்கி பயம் நீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவ கோபாக்கினையால் மாழ்வாரே. துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவ கோபாக்கினையால் மாழ்வாரே. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு விரைந்து விருந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் மனம் போல நான் வாழ மாட்டேன்யா,
உம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். முதலாவது, ஆவியின் கனிகள், நல்ல கனிகளை உடைய வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ரெண்டாவது, அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டிய லோத்துக்களை இழுத்துவிட நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேயா. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம், எழுந்திருக்கலாம்.